அஸ்ஸலாமு நான் தான் சக்கரை பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க துவா செய்யுங்க. நீங்க நல்லா இருக்க, நாங்க துவா செய்வோம். நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப என்னோட தம்பி வந்திருக்கான். ஹாய் சொல்லு. அஸ்ஸலாமு சொல்லு. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஈரல் கிரேவி தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஆனியன், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஆயில், டொமேட்டோ, புதினா, கிரீன் சில்லி, சோம்பு, பே லீவ்ஸ், ஸ்டார், ஜாதிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம், கர்ட், மிளகு, கிட்னி பீன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஈரல், வாட்டர் தேவையான அளவு. நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஈரலை மஞ்சத்தூள், உப்பு, கர்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பேன் அடுப்புல வச்சுக்கலாம். இப்ப பேன் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் தேவையான அளவு. ஆயில் சூடாகிறதுக்குள்ள நம்ம இப்போ ஒரு மசாலா போய் அரைச்சிட்டு வரணும். வாங்க அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பே லீவ்ஸ், மூணு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஜாதிப்பூ, மிளகு 3 ஸ்பூன், சோம்பு 1.5 ஸ்பூன், அடுத்து சீரகம் 2 ஸ்பூன். இது இப்ப பவுடரா அரைச்சிட்டு வந்துக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, பவுடரா அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஸ்பைசஸ், அதெல்லாம் நம்ம இப்ப ஆயில்ல போட்டுக்கலாம். இப்ப நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையா ஆட் பண்ணுங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா கிண்டிக்கணும். நானும் என் தங்கச்சி பேரண்ட்ஸோட ஹெல்ப்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாரும் தனியா பண்ணாதீங்க. இப்ப நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினோன்னு இப்ப நம்ம கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணல பொறுமையா ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையா போடுங்க. இதுவும் இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம்.
இப்ப நம்மளுக்கு வதங்கிருச்சு. இப்ப நம்ம ஈரல் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஈரல் போட்டாச்சு. லைட்டா கிண்டிட்டு இருக்கலாம். இப்ப நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு. அடுத்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூளும் தேவையான அளவு. அடுத்து நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்ப நம்ம அடுப்பு வேகமா வச்சுட்டு இப்ப 15 மினிட்ஸ் வைக்கணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்றேன். இப்ப பாருங்க, நாங்க தண்ணியே ஊத்தலாம். ஆனா அதுலயே அவ்வளவு தண்ணி இருக்கு. நீங்க தண்ணி ஊத்துறோம்னா சுடு தண்ணி மட்டும்தான் ஊத்தணும். இது பாருங்க. இப்ப எல்லா தண்ணியும் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் மிளகாத்தூள் தேவையான அளவு. அடுத்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளறி விட்டுக்கலாம். இப்ப நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அடுப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு லைட்டா கிண்டிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்ப நம்ம கிட்னி பீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட்டா ஸ்டர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம முன்னாடி அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா மசாலா, அது நம்ம எடுத்துக்கலாம். அது ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு பபிள்ஸ் வருதுன்னு. இப்ப நம்மளுக்கு கிட்னி பீன்ஸ் வெந்துருச்சு. இப்ப நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
தயிர் வந்து கடைசியா ஊத்தணும். இப்ப நம்ம லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும், பார்க்க அப்படியே டெம்ப்டிங்கா இருக்கு. இப்ப நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நான் உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து போட்டு உங்களுக்கு மீட் பண்றேன். இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ்க்கு மட்டும் நல்லா இருக்காது. நான் இந்த மாதிரி எப்படி சொல்றது, சப்பாத்தி, நான் ரொட்டி, நான் ரொட்டி, ரசம் சாதம், பரோட்டா இதுக்கெல்லாம் கூட நல்லா இருக்கும். இப்ப வாங்க நம்ம டேஸ்ட் பண்ண சொல்றேன். பிஸ்மில்லா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா எஸ்ஜே ஸ்மார்ட் கிச்சன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.